शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதியிங்காவானும் அந்தமில்லின் இன்பம் தமக்காவானும் எந்தனுயிர் தானாகுவாரும் சரணாகுவானும் கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞான தேசிகர் சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்ம லக்ஷணங்கள் ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு வருகின்றார் நிதித்தியாசனத்திற்காக. 38வது பாடலில் பார்த்த லக்ஷணம் க்ஷேத்ரஜ்ஞன். இந்த ஷரீரம் உடல் க்ஷேத்திரம் எனப்படுகின்றது. இது அனாதி அஞ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆத்மா பிரம்மத்தின் மேலே இந்த அஞ்ஞானமானது ஆரோப்பமாக இருக்கின்றது. அந்த அஞ்ஞானத்தினால 3 ஷரீரங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன, அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கின்றன. அஞ்ஞான காரியமாக அவைகள் தோன்றி இருக்கின்றன. ஆகவே இந்த இரண்டும் பிரகிருதி காரியமான பூதங்கள், பௌத்திகமான சரீரங்கள், இதுக்கெல்லாம் க்ஷேத்திரம்னு பேர். இவைகளை அறிகின்ற, இவற்றிற்கு வேறாக இருந்து இவற்றை அறிகின்ற ஆத்மா, அதற்கு க்ஷேத்ரஜ்ஞன் என்று பெயர். க்ஷேத்திரத்தை அறிபவன் என்ற பொருள். இந்த உடலோ அஞ்ஞானமோ நான் இல்லை, அவற்றை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மா நான். ஆத்மாவுக்கு ஒரு பேர் க்ஷேத்ரஜ்ஞன். ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். மூல பிரம்மை, அறிவின்மை, மொழி, க்ஷேத்திரம், அத்தியாசமும். அறிவின்மைனா அது ஜடமானது, மூல பிரமையானது. மூல பிரமைங்கிறது மூல அஜ்ஞானம். மூல அஜ்ஞானம் அது ஜடமானது அது க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. மொழி க்ஷேத்திரம், அதுவே க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அத்தியாசமும் மோகம் என நீக்கி இந்த ஷரீரங்கள், அதிலிருந்து தோன்றி மூலப்பிரகிருத்திலிருந்து தோன்றி இருக்கக்கூடிய ஜடமான ஷரீரங்கள் அத்தியாசமாக இருக்கின்றன. இவைகளெல்லாம் மோகம் என நீக்கி, இவைகளெல்லாம் நான் அல்ல. மயக்கத்தினால் இவை நானாக கருதப்பட்டது, ஆனால் இவைகள் ஜடம் என்பதனால நான் அல்ல. அதிஷ்டானமாய் அறியும் முரண் இல் நாம். அவற்றிற்கு, அவைகளுக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கின்ற அவைகளை அறிகின்ற நான் க்ஷேத்ரஜ்ஞன் ஆகும். நான் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கின்றேன். அடுத்த லட்சணம் மனோவாச்சாம கோச்சரன். மனோவாச்சாம் அகோச்சரன், மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதவன். கோச்சரம்னா விஷயமாகிறது, அகோச்சரம்னா விஷயம் ஆகாதது, எட்டாதது. மனதிற்கும் வாக்கிற்கும் விஷயம் ஆகாதது. ஏன்னா ஆத்மாவானது அறியப்படுவதாக இல்லை, அறிபவனின் சொரூபமாக இருக்கின்றது. மனதுக்கும் வாக்குக்கும் ஆதாரமாக அவை இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது. அதனால் மனது வாக்குக்கு பின்னால் இருப்பது. மனது வாக்கு இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அது ஆத்மா. அதனால் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய, தனக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒன்றை அறியப்படுவதாக, முன்னால் இருப்பதாக
ஒரு பொழுதும் காண இயலாது. இப்போ கண் பார்க்குதுன்னா கண் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க முடியும். கண் பார்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தியை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த மின்விளக்கு தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிரகாசிக்கலாம், ஆனால் தான் பிரகாசமாக இருப்பதற்கு காரணமான மின்சாரத்தை அதனால் பிரகாசிக்க முடியாது. அதனால் ஆத்மா மனோ வாச்சாம் அகோச்சரம். அதை நான் தெரிந்திருக்கிற பொழுது நான் மனோ வாச்சாம் அகோச்சரன். பாடல் இதில் மலையும்னு ஆரம்பிக்குது. அது மலையும் இல்லை, அலையும். அச்சுப்பிழை ஆ போட்டுக்கணும். அலையும் மனம். அலையும் மனம் எண்ணல் அந்தக்கரணம் வாக்கு எண்ணல் மருவு 10 இந்திரியமாம் வரும் இருவகைக்கும் மிக எட்டொணா பொருள் மனோ வாச்சாம கோச்சரம் தான் அலைவையில் பொருள் இந்த விதம் ஆகுமேல் சூன்யம் அதாம் எனில் சுருதி பிரம்மம் அஸ்திபாதி பிரியம் என்றும் அதை அறிபவன் அது ஆவன் என்றும் இன்னம் எலையது அற ஓதலில் பொருள் சூன்யம் அளவாயின் எட்டொணாது எவ்விதம் எண்ணில் எழுகின்ற திரிவித அவத்தை அறிகின்ற சித்து எலையுற்ற வாக்கு மனதில் அலைதல் ஒரு அன்வய எதிரேகம் அவையை அறி பொருளலாது அவையின் விடயம் அல்லவாதலின் மனோ வாச்சாம கோச்சரன் ஆகும் நாம் என்ன அறிவாய் அலையும் மனம் எண்ணல் அந்தக்கரணம் வாக்கு எண்ணல் மருவு 10 இந்திரியமாம் வரும் இருவகைக்கும் மிக எட்டொணா பொருள் மனோ வாச்சாம கோச்சரம் தான் அலைவையில் பொருள் இந்த விதமாகுமேல் சூன்யம் அதாம் எனில் சுருதி பிரம்மம் அஸ்திபாதி பிரியம் என்றும் அதை அறிபவன் அது ஆவன் என்றும் இன்னம் எலையற அது ஓதலில் பொருள் சூன்யம் அளவாயின் எட்டொணாது எவ்விதம் எண்ணில் எழுகின்ற திரிவித அவத்தை அறிகின்ற சித்து எலையுற்ற வாக்கு மனதில் அலைதல் ஒரு அன்வய எதிரேக்கம் அவையை அறி பொருளலாது அவையின் விடயம் அல்லவாதலின் மனோ வாச்சாம கோச்சரன் ஆகும் நாம் என்ன அறிவாய் அலையும் மனம் எண்ணல் அந்தக்கரணம் மனோவாச்சாம கோச்சரன் என்ற அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய மனது என்று சொல்லப்படுவது அந்தக்கரணம். அந்தக்கரணம்ங்கிற பொழுது மனசு வாக்கு சித்தம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். உபலட்சணமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மனது என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தக்கரணத்தை குறிக்கின்றது. அதே போல் வாக்கு எண்ணல், வாக்கு என்று சொல்லப்படுவது மருவு 10 இந்திரியமாம். 10 இந்திரியங்களும் ஆகும். கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5. 10 இந்திரியங்களும் சேர்த்து
ஒரே சப்தமாக வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வாக்குங்கிறது பேசக்கூடிய வாக்கை மட்டும் குறிப்பது இல்லைங்க, உபலட்சணமாக அதற்கு இனமான அனைத்தையும் குறிப்பது. அதனால் மனசு வாக்குக்கு எட்டாதுன்னா, வாக்குக்கு தானே எட்டாது, நான் கண்ணால் பார்க்கலாமா, காதால் கேட்கலாமா, இல்லை அந்த பிரம்மத்தோட வாசனை தெரியுமான்லாம் கேட்கக்கூடாது. வாக்குங்கிற பொழுது எல்லா இந்திரியங்களையும் அடக்கியது. கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து எந்த இந்திரியத்துக்கும் அது விஷயம் ஆகாது. அதனால் இந்திரியமாம் வாக்குங்கிறது 10 இந்திரியங்களையும் குறிப்பது. மனம் என்பது அந்தःகரணம் 4ஐயும் குறிப்பது. வரும் இருவகைக்கும் இவ்வாறு இருக்கின்ற இந்த புறக்கரணம் அகக்கரணம் இருவகைக்கும் மிக எட்டனா பொருள் மனோ வாச்சாம கோச்சரம் தான். எப்பொழுதும் எட்டாமல் இருக்கின்ற பொருள், அதற்கு விஷயம் ஆகாத பொருள், அதனால் கிரகிக்க முடியாத பொருள் எதுவோ அதற்கு மனோ வாச்சாம கோச்சரம் என்று பெயர். மனோ வாச்சாம் அகோச்சரம், மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருப்பது, அதுக்கு பேர் மனோ வாச்சாம கோச்சரம் தான். அலைவு இல் பொருள் இந்த விதம் ஆகுமேல், இந்த அலைவு இல்லாமல், அலைதல் இல்லாமல், சலனம் இல்லாமல் இருக்கின்ற அந்த பொருள், விகாரம் இல்லாமல் இருக்கின்ற அந்த பொருள் இவ்விதம் ஆகுமேல், அப்படி ஒரு பொருள் இருந்து அது இவ்வாறு இருந்தால், மனசும் வாக்குக்கும் எட்டாமல் இருந்தாக, ஒரு பொருள் இருக்குது அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டலைன்னு சொன்னால் பொருள் இல்லைன்னு அர்த்தம். அதனால் சூன்யம் அதாம் எனில், அது சூன்யம் தானே, இல்லைன்னு தானே சொல்லணும். ஒன்று கண்ணுக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரியலைன்னா காதுக்கு கேட்கணும், காதுக்கு கேட்கலைன்னா மூக்குக்கு வாசனையாக வரணும். ஒரு இந்திரியத்துக்கு விஷயமாகலைனாலும் இன்னொரு இந்திரியத்துக்கு விஷயமாவதா இருக்கலாம். சப்தத்தை கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியும். இல்லை இந்திரியங்களுக்கு, ஞான இந்திரியத்துக்கு புலனாகலைன்னா கையால் தொட்டுனா, கையால் தொட்டு ஸ்பர்ஷத்தினால் அப்படி பார்க்கலாம். காற்று ஸ்பர்ஷத்துக்கு மட்டும் புலனாகின்றது, கண்ணால் பார்த்தோ வேறு எப்படியும் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு இந்திரியம் அல்லது இன்னொரு இந்திரியம் இதற்கு விஷயமாகணும். அதற்கு விஷயமாகலைன்னா மனதுக்காவது விஷயமாகணும். அன்பு முதலான சில உணர்ச்சிகளை இந்திரியங்களால் நம்ம பார்க்க முடியாது, அதே சமயம் மனதில் உணர முடியும். அப்படி இருக்கக்கூடியதாக இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு வரலைன்னா அனுமான பிரமாணத்திலேயாவது புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் ஒன்று இல்லைன்னா அனுமான பிரமாணத்துக்கு வராது. பிரத்யக்ஷத்தை வச்சு தான் அனுமானம் பண்ணுறோம். அப்படி இல்லை என்றாலும் மனதுக்கு விஷயமாகக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இதை கிரகிக்கலாமான அதுக்கும் எட்டாதுன்னா அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இருந்தால் ஏதோ ஒரு அடையாளம் இருக்கணும், யாராலாவது பார்க்கப்பட்டு இருக்கணும். எந்த இந்திரியத்துக்கு விஷயமாகலைன்னா அந்த பொருள் இல்லை என்று தான் பொருள். ஏன்னா அந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வேறு பிரமாணம் இல்லையே. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணம் இதுதான். விஷயங்களை அறிவதற்கு இருக்கக்கூடிய சாதனம் கருவி இதுதான். இதனால் அறிய முடியவில்லை என்றால் அந்த பொருள் இல்லை என்றே பொருள், அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தமாகின்றது. அதனால் அது சூன்யம்னா அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லை. சுருதி பிரம்மம் அஸ்தி பாதி பிரியம் என்றும் இந்த வேதமானது அந்த பொருளை, இப்படி மனசு வாக்குக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை பிரம்மம் என்றும், அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் அஸ்தி பாதி பிரியம் என்றும். அதனால் இங்கே பிரம்மம்னு இருக்குது, பிரம்மம்னு படிக்காமல் பிரம்மம்னு படிக்கணும். அதனால் பிரம்மன்னா பிரமை ஆயிரும். அதனால் பிரமை இல்லை, பிரம்மம். ஸ்ருதி வேதமானது பிரம்மம் அஸ்தி பாதி பிரியம்னா, அஸ்தின்னா இருக்குன்னா அது இருக்குன்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னு சூன்யம் இல்லை, இருக்கிறதுன்னு இருக்குது. அப்புறம் அது பாத்தினா அது பிரகாச சுரூபமாக ஞான சுரூபமாக இருக்கின்றது, அனைவருக்கும் அன்புக்குரியதாக இருக்கின்றது, ஆனந்த வடிவமாக அது இருக்கின்றது என்றும். அதனால் அதனுடைய இருக்குன்னு சொல்லி அதற்கு லட்சணமும் சொல்லி இருக்கு. ஆகவே அது சூன்யம் அல்ல. அதை அறிபவன் அது ஆவன் என்றும். அதை யார் அறிந்து கொள்ளுகிறானோ, அப்படி அஸ்திபாதி பிரியம் சச்சிதானந்தமாக இருக்கின்ற ஆத்மாவை எவன் அறிந்து கொள்ளுகின்றானோ, பிரம்மத்தை எவன் அறிந்து கொள்ளுகின்றானோ அவன் பிரம்மமாகவே அவன். சரீரத்தை விட்டு போனான்னா அவன் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே இருக்கின்றான் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அது சூன்யம்னாக்க அப்போ பிரம்மத்தை அறிந்தவன் சூன்யமாகிறான்னு சொல்லணும். சூன்யமாக எல்லாம் தான் போயிட்டுருக்கு, எல்லாமே அழிஞ்சு போனால் சூன்யமாக தான் ஆகுது. அப்படி இவன் பிரம்மத்தை அறிந்தவன் சூன்யமாவான்னா
அது அறியணுங்கிறது இல்லையா, அறியலைனாலும் எல்லாமே சூன்யமாக தான் போய்கொண்டு இருக்குது, அழிந்து இல்லாமல் போயிட்டால் போனது தான். அதனால் இந்த அனாத்மாவெல்லாம் ஒரு முறை போயிட்டால் திரும்ப வராது. அனாத்ம பதார்த்தம் எதுவுமே ஒரு முறை அழிந்து விட்டால் திரும்ப வராது. அதே மாதிரி வரலாமே ஒழிய அது பொருள் கிடையாது, அது வேறு பொருள் தான். அதனால் அப்படி அது இல்லை. அந்த பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறல. பிரம்மம் சொல்லியிருக்கு, பிரம்மம்னு ஒன்று அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. அப்புறம் பிரம்மத்தை அதை அறிபவன்னா, இந்திரியங்களுக்கு மனதுக்கு விஷயமாகாதுன்னா அறியவே முடியாது, அதனால் சூன்யம்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை அறிபவன்னு சொல்லியிருக்கு. இப்போ அறிய முடியுங்கிறதுனால தானே அறிபவன்னு சொல்லியிருக்கு. அறியவே முடியாதுனாக்க அறிபவன்னு சொல்ல முடியாதே. அதனால் அறிபவன்கிற வாக்கியம் இருக்குது, அறிபவன் இருக்கிறான். அப்படி அறியறதுனால அவன் அதுவாகவே ஆகிறான்கிற பொழுது ஒன்றுமில்லாத சூன்யமாகிறான்னு பொருள் இல்லை, அந்த பிரம்மமாகவே ஆகிறான். ஆகவே இருக்கிறதுங்கிறது சாஸ்திரத்தின் வாயிலாக தெல்ல தெளிவாக விளங்குகின்ற சாஸ்திர பிரமாணம் இருக்குது. அதனால் இந்திரியங்களுக்கு அது விஷயமாகலை, மனதுக்கு விஷயமாகலைங்கிறதுனால அது இல்லை என்று இல்லை, வேறு பிரமாணம். இதற்கு மேலே இன்னொரு பிரமாணம் சாஸ்திர பிரமாணம். நமக்கு எப்படி இந்த பிரத்யக்ஷம் பிரமாணமோ பிரத்யக்ஷாதிகள் பிரமாணமோ அதே மாதிரி சாஸ்திரங்கிறது நமக்கு ஒரு பிரமாணம், சப்த பிரமாணம். சொர்க்கம் நரக்கம்னா இருக்கா இல்லையான்னு சாஸ்திரம் சொல்லுது, அதனால் இருக்குது. இப்போ சாஸ்திரம் எப்படி நான் பார்க்கிறேன், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அப்படின்னா நான் பார்க்கிறேன், ஆகவே அது இருக்கிறதுன்னா கண்ணை அதற்கு ஒரு உறுதியான பிரமாணமாக சொல்லுகின்றோம். நான் பார்த்தேன் அதனால் நிச்சயமாக இருக்குன்னா, நீ பார்த்தியா கேட்டியா யாரோ சொன்னதான்னா, இல்லை நானே என் கண்ணால் பார்த்தேன்னா என்னது, அது என்னுடைய அறிவு. அது ஒரு நம்பிக்கையோ இல்லை ஒரு சந்தேகமோ கிடையாது, நானே நேரடியாக பார்த்தேன்கிற பொழுது அது அறிவாக இருக்கின்றது. அப்போ இந்திரியங்கிறது நமக்கு பிரபல பிரமாணமாக முக்கிய பிரமாணமாக எப்படி இருக்கோ அதே மாதிரி சாஸ்திரங்கிறதும் பிரமாணம். இல்லை சாஸ்திரம் எது இருக்குன்னு சொல்லி இருக்கோ அது நிச்சயமாக இருக்கின்றது. சாஸ்திரம் சொன்ன பிறகு அதில் கேள்வி கேட்டால் அதில் நமக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம், அந்த சாஸ்திரத்தில் நமக்கு பிரமாண புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீ பார்த்ததுன்னா நான் நேராக பார்த்தேன்னா நீ பார்த்தது தப்பாக இருக்கலாமேங்கிறான். அடுத்தால தானே சொல்கிறான், நான் பார்த்தேன் சாட்சி சொல்கிற பொழுது நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிற பொழுது எதிர்த்தரப்பு வாழ்க்கையில் என்ன கேள்வி கேட்குறான், அதில் நீ பார்த்தது தப்பாக கூட இருக்கலாம்ல கேள்வி கேட்குறான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு இருக்குது. அப்போ கண்ணால் பார்க்கறதெல்லாம் உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை, இல்லாமலும் இருக்கலாம். பேய் பிசாசெல்லாம் அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். பேய் பிசாசை நான் பார்த்தேங்கிறான், உண்மையிலேயே பார்த்தானா யாராவது பார்த்துருக்காங்களான்னா அது கேள்வி தான். கைத்தில் பாம்பு நான் பார்க்குறேன், பாம்பு பார்க்குற பொழுது பிரத்யட்சமாக தெரியுதே, நான் பார்த்துருக்கிறேன், கண்ணு அந்த பாம்பு கண்டிப்பாக இருக்குது, நான் பார்த்தேன்னா எங்கடான்னு லைட் அடித்து பார்த்தா காணோம். அப்போ ஆனால் நான் பார்த்தேன் அது எங்கேயோ போயிருச்சு வேணா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தேங்கிறது உண்மையாக இருக்குது. ஆனால் பார்க்கிறது அப்படிங்கிறதுனால ஒன்று இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியாது, இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி சாஸ்திரம் பிரமாணம்னு நம்ம ஸ்ரத்தையோடு சொல்லுகிற பொழுது இன்னொருவன் என்ன சொல்கிறான், சாஸ்திரம் பிரமாணம் இல்லைன்னா, சாஸ்திரம் பிரமாணம்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுனாக்கா உன்னுடைய சாஸ்திரம் எல்லாம் புழுகு மூட்டை சொல்கிறான், அதெல்லாம் அடிச்சு விட்றான்ல சொல்கிறான்ல அவன் சொல்கிறான். நாஸ்திகர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது மாற்று மதத்தினர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நமக்கு நம்மளுடைய சாஸ்திரம் வேதம் அது முக்கிய பிரமாணம்னா, வேறு மதத்தில் இருக்கிறவனுக்கு அவனுடைய வேதம் சொன்னதை தவிர அவன் முக்கிய பிரமாணமாக சொல்கிறான். இது மட்டும்தான் பிரமாணம், மற்றதெல்லாம் பிரமாணம் இல்லைங்கிறான். அதனால் இது ஸ்ரத்தையை அடிப்படையாக கொண்டது. எப்படி நம்மளுடைய இந்திரியங்கள் நமக்கு பிரமாணமாக இருக்கோ அதே மாதிரி சாஸ்திரம் பிரமாணங்கிறதுல நமக்கு பரிபூர்ண ஸ்ரத்தையானது இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்திரியங்கள் வேணால் மாற்றி பேசலாம், அது மாற்றி காமிக்கலாம். இந்திரியங்களுடைய தோஷம் இருக்கிற பொழுது, கண்ணில் தோஷம் இருக்கிற பொழுது காமாலக்காரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சேன்னா, அப்போ கண்ணில் அந்த பிரமாணத்தில் தோஷம் இருந்தாக்க பிரமேய விஷயத்தில் அது அத்தியாசமாகி தெரியும், இருக்கிறது ஒன்று தெரியறது ஒன்றாக இருக்கும். மனசுலேயும் வேறு ஏதாவது குழப்பம் இருந்து இவன் எதை தப்பாக பார்க்கலாம். கண்ணு சரியாக காமிச்சாலும் மனசு சரியாக இல்லைனாக்கா வேறு மாதிரி பார்க்கலாம். அதனால் இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்தில் தோஷம் வரலாம். ஆனால் சாஸ்திரங்கிறது வேதம்ங்கிறது இறைவனால் அருளப்பட்டது, இறைவனுடைய வாக்கு. அதனால் அதில் தோஷங்கிறது இல்லவே இல்லை, அது தவறாகவே ஆகாது, அது பொய் சொல்லாது. அது அந்த ஸ்ரத்தை நமக்கு இருக்கணும். அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது, அது முக்கிய பிரமாணமாக சப்த பிரமாணம் இருக்குது. சாஸ்திரம்
அது சூன்யம் அல்ல, அப்படி ஒன்று இருக்குது, அது இந்திரியங்களுக்கு விஷயமாகாததுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆகவே அது இல்லை என்று சொல்லலை, இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்புறம் அந்த இருக்கிறதை இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகவில்லை என்றாலும் அதை எப்படி அறிவது என்பதையும் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுக்கு தானே சாஸ்திரத்தோட முயற்சியே அதானே. வேதாந்தம் அது புரியாதுங்கிறத புரிய வைக்கிறது தானே அதோட வேலையாக இருக்கின்றது. அதனால் அது எப்படி புரியாது எப்படி புரியுங்கிறத விவரித்து குரு சொல்லுகின்றார். அதனால் கேனோபனிஷத்தெல்லாம் பார்க்குறோம் தான் வருது. நாங்கள் பார்த்ததில்லை, எங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். தெரியாதுன்னாக்க கிளாஸ் முடிஞ்சதுன்னு தானே அர்த்தம். ஆனால் அடுத்த மந்திரத்தை நாங்கள் இதை இப்படி கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தா அப்போ அதை சொல்லுவதற்கு ஏதோ வேற ஒரு முறை இருக்குது. நேரடியாக இப்படி சொல்ல முடியாதுன்னா அது வேற ஒரு முறையானது இருக்கின்றது. சில சமயங்களில் விவகாரத்திலேயே சொல்கிறோம்ல, அது எப்படிங்க நான் என் வாயால் சொல்கிறதுன்னு. சரி சொல்லாதேன்னா, இல்லை நீங்கள் கேட்டே ஆகணும், அவசியம் தெரிஞ்சே ஆகணும்னாக்கா அப்போ என்னது, அது சாதாரணமாக சொல்ல முடியாதது, அதனால் என் வாயில் சொல்ல முடியாது. அதே சமயம் விஷயம் இல்லவே இல்லையான்னா இருக்குன்னா அப்போ அது சொல்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு முறை இருக்கின்றதுங்கிறது தான் சாஸ்திரம் அப்படி 2 வாக்கியமும் சொல்லுகின்றது. மனசா ஏவ ஆப்தவியம், மனதினாலேயே அது அறிந்து கொள்ளத்தக்கதுங்கிறதையும் சொல்லுகின்றது. அப்புறம் மனதுக்கு எட்டாததுங்கிறதையும் சொல்லுகின்றது. அப்போ எட்டாதுன்னா எதனால் எப்படி எட்டாது, எட்டும்னாக்கா எப்படி எட்டும் என்பது இருக்குது. சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஆகவே இருக்கின்றது. அப்புறம் அதற்கு பிரயோஜனமும் சொல்லுது. அது தெரிந்து கொள்றதுனால அதுவாகவே ஒருவன் ஆகின்றான். அதனால் சம்சார நிவர்த்தியானது ஏற்படுகிறதுன்னு பிரயோஜனமும் சொல்லி இருக்கு. அதனால் சாஸ்திர பிரமாணத்தினால கண்டிப்பாக அது இருக்கின்றது. இன்னும் அப்புறம் அதுக்கு இது சாஸ்திர பிரமாணம், முக்கிய பிரமாணம். அந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு யுக்திங்கிற பிரமாணத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். அதனால் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், இந்த 3மே நமக்கு இருக்குது. சாஸ்திர பிரமாணம் இருக்குது, சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நியாயம் யுக்திங்கிறத எடுத்துக்கொள்கிறோம், அதோட அனுபவங்கிறதும் இருக்கின்றது. அதனால் இந்த 3ஐயும் சேர்த்து அதனால் அடுத்த விஷயத்தை சாஸ்திர பிரமாணத்தை சொல்லிட்டு யுக்தி அனுபவங்கிறத சொல்லுகின்றார். இன்னம் எல்லையறங்கிறது எல்லை அற, எல்லையது அற, எல்லையது இல்லாமல், எல்லை இல்லாமல் ஓதலில் பொருள் சூன்யம் அளவாயின். இப்படி இன்னும் எவ்வளவோ வேற வேதங்களில் வேற வாக்கியங்களில் அநேகம் இருக்கின்றது. அதில் அஸ்திபாதி பிரியம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்த மாதிரி எண்ணற்ற வாக்கியங்கள் இருக்கின்றன. அதான் இன்னும் எல்லையது அற ஓதலில், எல்லை இல்லாமல் அநேக வாக்கியங்களில் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. ஆகவே பொருள் சூன்யம் அளவாயின், அப்படி மனோ வாக்குக்கு எட்டாத ஒரு பொருள் இருக்கின்றது, கண்டிப்பாக இருக்கின்றது, ஒன்றும் இல்லை என்பது இல்லை. எட்டொணாது எவ்விதம் எனில், அப்போ எட்டொணாதுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எழுகின்ற திரிவித அவத்தை அறிகின்ற சித்து. எழுகின்ற வந்து போகின்ற, எழுந்து வந்து போகின்ற, திரிவித 3 வித அவஸ்தை, ஜாக்கிரத் சொப்ன சுசுப்தி, விழிப்பு கனவு உறக்கம், 3 அவஸ்தைகளும் 3 நிலைகளும், 3 நிலைகளையும் அறிகின்ற சித்து, அவைகளை அறிகின்ற ஒரு சைத்தன்யம், ஒரு அறிவு, ஞானம். எல்லை உற்ற வாக்கு மனதில் அலைதல் ஒரு அன்வய யதிரேக்கம், அன்னுவயங்கிறது அன்வய, யதிரேக்கம்ங்கிறது வியதிரேக்கம், அன்வய வியதிரேக்கம், அவையை அறிபொருள் அலாது. அன்வய வத்திரேக்கத்தினால அதை அறிந்து கொள்ள முடியும். எல்லை உறனா எல்லை உற்றங்கிறது எல்லை உற்ற, எல்லையோட ஒரு வரையறையோடு இருக்கின்ற, வாக்குக்கு வரையறை இருக்குது, எல்லை இருக்கின்றது, ஒரு பொழுது பேசும் ஒரு பொழுது பேசாது. அதனால் எல்லை உற்ற. மனதுக்கும் வரையறை இருக்குது, சில விஷயங்களை கிரகிக்க முடியும், சில விஷயங்களை கிரகிக்காது, சில காலத்தில் இருக்கும் சில காலத்தில் இருக்காது. அதனால் கால வரையறை இருக்குது, இட வரையறை இருக்குது, வஸ்து வரையறைங்கிறது மனதுக்கு இருக்கின்றது, எல்லை உற்ற. அப்புறம் எல்லை உற்ற வாக்கு மனதில் அலைதல் உரு, மனது அலைந்து கொண்டு இருக்கின்றது, அலைகின்ற தன்மையுடைய. இந்த இரண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு வாக்கு இல்லாத அவஸ்தையில் அங்கு வேறொன்று இருக்கின்றது.
வேறொன்று இருக்கின்றது. அன்வய அது அன்வயம். இந்த மனசு வாக்கும் இல்லாத பொழுது மனது வாக்கை அறிகின்ற, மனது வாக்கு இருக்கின்ற பொழுதும் அதை அறிகின்ற, மனது வாக்கு இல்லாத பொழுதும் அதை அறிகின்ற அதற்கு வேறான ஒன்று இருக்கின்றது. அதனால் மனது அறியப்படுவதாக வாக்கும் வாக்கும் இந்திரியங்களும் அறியப்படுவதாக இருக்கின்றன. சாதாரணமாக உலக விஷயங்களை பார்க்கறதுக்கு மனது இந்திரியங்கள் தான் அறியும் விஷயமாக அறிபவனாக இருக்கின்றது. அறிவதாக அறிகின்றதாக அல்லது அறிபவனாக மனதும் இந்திரியங்களும் இருந்து விஷயங்களை அறிகின்றது. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் மனது இந்திரியங்கள் இல்லை. அது நமக்கு தெரியுதா தெரியலையான்னா தெரிகிறது. ஒன்றையும் அறியாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் வாக்கு தூங்கிட்டதுனால வாயை திறந்து சொல்கிறது இல்லை. ஆனால் விழித்த பிறகு அவற்றினுடைய இன்மையை அறிந்த ஒரு அறிவு, ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. விழித்த பிறகு அந்த அனுபவத்தை நாம் சொல்லுகிறோம். ஒன்றையும் அறியாமல் நான் இருந்தேன் அப்படின்னாக்கா இந்த அறிகின்ற இந்திரியங்களை அறிகின்ற ஒரு அறிவு அவற்றினுடைய இன்மையை அறிந்திருக்கிறது. அதானே சாதாரண விழிப்பு கனவு நிலையில் அனைத்தையும் அறிகின்ற இந்த இந்திரியங்களை அறிகின்ற ஒரு அறிவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கின்றது என்பது தெரிகின்றது. அதனால் அன்வயம்னா ஆத்மா அறிவதாக இருக்கின்றது, மனது வாக்கு அறியப்படுவதாக இருக்கின்றது. வெதிரேக்கம் இந்த இந்திரியங்கள் மனது இல்லாத பொழுதும் ஆத்மா இருக்கின்றது. இந்திரியங்கள் மனது இருக்கிற பொழுதும் ஆத்மா இருக்கா இல்லையான்னா தூக்கத்தில் மட்டும்தான் அப்போ ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற பொழுதும் மனது வாக்கு இந்திரியங்களை அறிவதாக ஆத்மா இருக்கின்றது. அதனால் மனது வாக்குக்கு விஷயமாகாத ஒன்று மனது வாக்கை விஷயமாக்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் மனது வாக்குக்கு விஷயமாகாத ஒன்று மனது வாக்கை விஷயமாக ஆக்கி விஷயமாக அறிவதாக ஒன்று இருக்கின்றது. கீழே விளக்கத்தில் இந்த அன்வயம் வெத்திரேக்கம்ங்கிறது கொஞ்சம் படிச்சிங்கன்னா அது புரியும். அதாவது எது இருந்தால் அது இருக்குமோ, எது இல்லைன்னா அது இல்லையோ அது அன்வயம். எது இருந்தால் எது இருக்குமோன்னு சொல்கிறது அன்வயம், எது இல்லைன்னா அது இல்லை என்று சொல்வது வெத்திரேக்கம். கடைசி வரியில் மனது வாக்கு தோன்றாத சுளுத்தியில் தான் தோன்றுவதை உடன்பாடாக அறிந்தும், மனது வாக்கு இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் மனது வாக்கு இல்லாத பொழுதும் தான் இருப்பதாக அறிகின்றது. அந்த நான் அப்படிங்கிற உணர்வு அறிபவன் இருக்கிறான். நல்ல உடன்பாடான நேர்மறையாக அன்வயம்னு அர்த்தம். அன்வயம்ங்கிறதுக்கு தமிழில் உடன்பாடு, நேர்மறை, தான் அறிகின்றது. அவற்றினுடைய இன்மையை அறிவதாகவும் அறிந்தும், சுளுத்தியில் தான் தோன்றினும் மனம் வாக்கு தோன்றாததை எதிர்மறையாகவும். அதனால் நான் இருக்கிறேங்கிறது இருக்குது, அவை இல்லைங்கிறது இருக்குது. நான் இருக்கிறேங்கிறது அன்வயம், அவை இல்லைங்கிறது வெதிரேக்கம். அப்போ என்னது, இந்த மனது வாக்குக்கு வேறான ஒன்று இருக்கின்றது. அவற்றினுடைய இருப்பையும் இன்மையையும் அறிந்து கொண்டு அதை விளக்கி கொண்டு ஒன்று இருக்கின்றது. அதனால் தான் இருக்குது, அவை இல்லாத பொழுதும் தான் இருக்குது, அவற்றினுடைய இன்மையை காட்டுவதாக அவை இருக்கின்றது. ஆகவே இந்த மனது வாக்குக்கு விஷயமாகாத ஒன்று இருக்கின்றது. அது மனது வாக்குக்கு விஷயமாகாது. அது விஷயமாகாதது மனது வாக்கை விஷயமாக்குவது அப்படி என்ன சொல்லலாம். மனது வாக்கை விஷயமாக ஆக்கி அது பார்த்து கொண்டு இருப்பது. அதனால் அவையை எதிரேக்கம் அவையை அறி பொருள் அலாது அவையின் விஷயம் அல்லவாதலின். அதனால் அவற்றை இந்த மனது வாக்கை மனதையும் இந்திரியங்களையும் அறிகின்ற பொருளாக அது அறிபொருள் அலாதுன்னு அறிபொருளாக அல்லாமல் அவையின் விடயம் அல்லவாதலின், அவற்றை அறிபொருள் அறிவதாக அல்லாமல் அறியப்படுவதாக அல்ல. முதல்ல இருக்க அல்லாமல்ங்கிறதுக்கு அறிவதாக இருக்குங்கிற அர்த்தம். அறிபொருள் அறிவதாக இருக்கிறது முதல் வாக்கியம். அறிபொருள் அலாதுனா அறிபொருளாக இருக்கிறது. மனது இந்திரியங்களை அறிகின்ற வஸ்துவாக இருக்கின்றது. அதற்கப்புறம் அவையின் விஷயம் அல்ல, அதற்கு விஷயமாவது இல்லை. ஆகவே மனோ வாக்கு
மனோவாச்சாம் அகோச்சரன் ஆகும் நான். அதனால் இந்த ஆத்மா மனது வாக்குக்கு விஷயம் ஆகாததாக இருக்கின்றது. ஆகும் நாம் என்ன அறிவாய். அப்படி நான் இருக்கின்றேன் என்று அறிவாய். சுருக்கமாக சொன்னால், இந்த மனது வாக்கு இருக்கின்ற பொழுதும் அவை இல்லாத பொழுதும் நான் இருக்கின்றேன். ஆகவே என்னை மனது வாக்கு அறிய முடியாது. நான் அதற்கு மேலே இருக்கிறேன், அதற்கு வேறாக இருக்கிறேன், அதற்கும் பின்னால் இருக்கிறேங்கிற அர்த்தம். அடுத்த லட்சணம் அவ்யாக்கிருத்தன். ஆற்றுமொரு நாமமொடு விவகரிக்கப்படுவது ஆம்பொருள் வியாக்கிருத்தமாம். அவை இலாது அவ்யாக்கிருத்தமாம் இது ஜகம். அதன் காரண பிரம்மமா. சாற்றும் வேதாந்தத்தினில் சாங்கியமாம் மதம். தனில் முக்குணங்கள் உற்ற தகவு பிரகிருதிக்கு முக்குணம் தாமுமே. சமமுடன் அடங்கு காலை ஏற்று பிரதானமோடு அவ்யாக்கிருதம் உலகு. அதன் மூலம் என்று சொல்வர். இரு வகையினில் சர்வசக்தியாய் சித்ததாய் இயலு சர்வஜ்ஞ பிரம்மம். தோற்று உலகின் மூலமாம் அறிவில் பிரதானமது. துகள் உலகின் மூலம் ஆகா. சொல்லும் இவ்வேதுவால் சகமூலம் ஆனனான். துரிசியில் அவ்யாக்கிருத்தனே. ஆற்றும் ஒரு நாமமொடு விவகரிக்கப்படுவது ஆம்பொருள் வியாக்கிருத்தமாம். அவை இலாது அவ்யாக்கிருத்தமாம் இது ஜகம். அதன் காரண பிரம்மமா. சாற்றும் வேதாந்தத்தினில் சாங்கியமாம் மதம். தனில் முக்குணங்கள் உற்ற தகவு பிரகிருதிக்கு முக்குணம் தாமுமே. சமமுடன் அடங்கு காலை ஏற்று பிரதானமோடு அவ்யாக்கிருதம் உலகு. அதன் மூலம் என்று சொல்வர். இரு வகையினில் சர்வசக்தியாய் சித்ததாய் இயலு சர்வஜ்ஞ பிரம்மம். தோற்று உலகின் மூலமாம் அறிவில் பிரதானமது. துகள் உலகின் மூலமாகா. சொல்லும் இவ்வேதுவால் சகமூலம் ஆனனான். துரிசியில் அவ்யாக்கிருத்தனே. ஆற்றும் ஒரு நாமமொடு விவகரிக்கப்படுவதாம் பொருள் வியாக்கிருத்தமாம். விவகரிக்கப்படுவது ஆம்னு கீழே தனியாக ஆம் தனியாக இருக்குது, படுவதாம்னு சேர்த்துக்கொள்ளணும். ஒரு நாமமோடு விவகரிக்கப்படுவதாம் பொருள். எது நாமரூபத்தோட விவகாரத்தில் இருக்கிறதோ அதற்கு வியாக்கிருத்தம் என்று பெயர். வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகம் நமக்கு கண்ணுக்கு தெரியறதா சதா இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு வியாக்கிருத்தம் என்று பெயர். வியம் அல்லது வியாக்கிருத்தம் வெளிப்பட்டது இயங்கி கொண்டிருப்பது நாமரூபத்தோடு கூடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு வியாக்கிருத்தம் என்று பெயர். அவை இலாதுங்கிறது இல்லாதது. இந்த நாமரூபம் இல்லாமல் இருப்பது அவ்யாக்கிருத்தமாம். வெளிப்படாமல் காரணமாக வெளிப்படாத நிலையில். இந்த வியாக்கிருதம் வெளிப்பட்ட நிலை,
அவ்யாக்கிருத்தம்ங்கிறது வெளிப்படாத காரண நிலை. இப்போ மரம் அப்படின்னாக்கா ஒரு வடிவம் இருக்குது, தெளிவான வடிவம் இருக்குது, அதற்கு ரூபம் இருக்குது, அதற்கு ஒரு பெயர் சொல்கிறோம். இது கிளை, வேர், துளிர், மற்ற பழங்கள், இலை எல்லாம் வடிவம் சொல்கிறோம், பெயர்கள் சொல்கிறோம். இந்த மரமானது விதையில் இருக்கிற பொழுது எப்படி இருக்குது? ஒன்றும் தெரியலை. அப்போ அது அவ்யாக்கிருதம். விதைக்குள்ளே அந்த மரமானது இருக்கிறது, ஆனால் அது ரூபம் இல்லாமல், ஒரு ஆக்கிருத்தி இல்லாமல் இருக்கின்றது. அது காரண அவஸ்தையில் இருக்கின்றது. அந்த காரண அவஸ்தையில் இருக்கிற பொழுது அங்கே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விதையில் மரம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லவே இல்லைன்னா மரம் வர முடியாது. அப்புறம் எந்த விதையிலேருந்து என்ன மரம் வரணுமோ அந்த மரம் தான் வருது, மாறி மாறி வர்றது. இல்லைன்னா எந்த மரம் வேணாலும் வரலாமே, அப்படி வர்றதில்லை. அந்த விதையிலிருந்து அதே மரம் தான் வருதுனாக்கா அப்போ அந்த மூலத்தில் அது இருக்கின்றது. ஆனால் கண்ணுக்கு தெரியாததாக, ரூபம் இல்லாததாக இருக்கின்றது, வெளிப்படாத நிலையில் இருக்கின்றது, அதிசூக்ஷ்மமான அவஸ்தையில் இருக்கின்றது. அப்படி காரண அவஸ்தை, அதான் காரண அவஸ்தைன்னு சொல்கிறோம். காரண நிலை, அந்த காரண நிலை அதற்கு அவ்யாக்கிருத்தம்னு பேர். அது வெளிப்பட்டு அதிலிருந்து, அந்த விதையிலிருந்து முளை வந்து பிறகு மரமாகிற பொழுது அதற்கு வியாக்கிருத்த நிலைன்னு பேர். இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த விழிப்பு கனவில் இருக்கக்கூடிய மனசு, நம்மளுடைய அனுபவங்கள், நான்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னு ஆழ்ந்த தூக்கத்தில் அது இருக்குல்ல, எங்கே லயமாக இருக்குது? காரண சரீரம்ங்கிற அவித்தையில் அது லயமாகி இருக்குது. அது எப்படி இருக்குன்னே தெரியாது, ஆனால் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. தூக்கத்தில் ஆள் இல்லாமல் போயிட்டார். தூக்கத்தில் ஆள் நான்கிற அகங்காரத்தை சொல்கிற ஆள் இல்லைன்னாலும் அவனுக்கான மூலம் இருக்குது. மூல அவஸ்தையில் அவன் இருக்கின்றான், காரண அவஸ்தையில் இருக்கிறான். திரும்ப விழித்த பிறகு வருகின்றான். விழித்த பிறகு வருகிறான்ங்கிறதுனாலே உள்ள ஆள் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா வர முடியாது, இல்லை வேறு ஆள் வரணும், புதுசாக வரணும். ஆனால் அதே ஆள் தான், நேற்று போனால் அதே ஆள் தான் திரும்ப வருகிறான்னாக்கா அப்போ எங்கே போனால் அங்கே ஒரு தெரியாத, என்ன எப்படி இருக்கிறான்னு தெரியாத ஒரு நிலையில், அவன் காரண நிலையில், அதிசூக்ஷ்மமான நிலையில் அந்த ஜீவன் இருந்திருக்கின்றான். அதனால் அவித்யான்னு சொல்கிறோம். அவித்யா காரண சரீரம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது வியாக்கிருத்தம்னு பேர். வெளிப்படாத காரண அவஸ்தையில் இருக்கிற பொழுது அதற்கு மாயைன்னு பேர், அல்லது அவ்யாக்கிருத்தம்னு பேர். அதனால் மாயைக்கு தான் இன்னொரு பேர் அவ்யாக்கிருத்தம். மாயா அவஸ்தை அவ்யாக்கிருத்தம். இது ஜகம், அதன் காரண பிரம்மமா சாற்றும் வேதாந்தத்தில். இந்த ரெண்டுக்கும், இந்த அவ்யாக்கிருத்தம் வியாக்கிருத்தம் ரெண்டுக்கும் காரணமாக பிரம்மத்தை வேதாந்தத்தில் சாற்றும். அது காரணமாக பிரம்மத்தை வேதாந்தத்தில் சொல்லும். வேதாந்தத்தில் இந்த ரெண்டுக்கும் வேற ஒரு காரணம் இருக்குது. இது எங்கே ஒடுங்கி இருக்குன்னா, இப்போ இது ஒருங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், இது இருக்கிறதுக்கான ஒரு ஆசிரியம், ஒரு ஆதாரமானது இருக்கின்றது. அது பிரம்மம் என்று வேதாந்தமானது சொல்லுகின்றது. இந்த மாயையில் அனைத்தும் ஒடுங்குகின்றது, மாயையானது பிரம்மத்தில் ஒடுங்குகின்றது. அதை வேதாந்தம் அப்படி சொல்லுது. வேதாந்தம் இந்த ரெண்டு மட்டும் இல்லை, வெளிப்பட்ட உலகம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய லயமாகின்ற பொழுது இருக்கின்ற அவ்யாக்கிருத்த நிலை, இது மட்டும் இல்லை, இது எங்கே இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அதற்கு சாஸ்திரம், வேதம் பிரம்மம் என்று சொல்லுகின்றது. இந்த ரெண்டுக்கும் வேறொரு மூலத்தை சொல்லுகின்றது, வேறொரு காரணத்தை சொல்லுகின்றது, அது பிரம்மம். சாங்கிய மதம் என்ன சொல்லுது? சாங்கியமாம் மதம் தனில், சாங்கியமான மதம், சாங்கிய மதத்தில் முக்குணங்கள் உற்ற தகவு பிரகிருதிக்கு முக்குணம் தாமுமே சமமுடன் அடங்கு காலை. இந்த மூன்று குணங்கள் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பிரகிருத்தியில் நம்ம சத்துவம், ரஜஸ், தமஸ்னு மூன்று குணங்கள் பார்க்குறோமே. இந்த குணங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது, சமமான நிலையில் இல்லை. ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணம். இந்த குணத்தில் இருக்கக்கூடிய தாரதமியம், அந்த தாரதமியம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய தாரதமியத்துக்கு காரணம். இந்த மூன்று குணங்களும் சமநிலையில் எப்போ இருக்கோ அப்பொழுது அது பிரளய நிலை. அதனால் பிரளய காலத்தில் மூன்று குணங்களும் சமமாக இருக்கிற பொழுது சிருஷ்டி இல்லை. மூன்று குணம் சத்துவம், ரஜஸ், தமோனும் சமமாக இருக்கிற நிலை சிருஷ்டி இல்லை. அதற்குள்ள எப்போ சமநிலை மாறுபடுகின்றதோ அப்பொழுது சிருஷ்டியானது வருகின்றது. அதனால் சிருஷ்டி அப்படிங்கிறதே மூன்று குணங்கள் சமநிலை மாறுபட்டு இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான்.
மூன்றும் சமமான நிலைக்கு போகிற பொழுது மீண்டும் லய நிலைக்கு போய்விடுகிறது. இது சாங்கிய தத்துவம் சொல்லுகின்றது. அதனால் இந்த சிருஷ்டி இது அவ்வளோதான். இந்த பிரகிருதி மாயை பிரகிருதிங்கிற வார்த்தை தான் சாங்கியம். பிரகிருதியானது வெளிப்படுகின்ற பொழுது குணம் மாறுபாடு வருகிற பொழுது சிருஷ்டி வருது, குணம் சமநிலை அடைகின்ற பொழுது சிருஷ்டி இல்லாமல் இருக்கின்றது. இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணுறது மாயையை தான். அதுவே அதற்குள்ள குண மாறுபாடை ஏற்படுத்தி உலகமாக ஆகி இருக்கின்றது. சிருஷ்டிகர்த்தா மாயை தான். சாங்கிய மதத்தில் சிருஷ்டிகர்த்தா மாயையே தான். நம்ம பரிணாமி உபாதான காரணம்னு சொல்கிறோம். ஆனால் நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரன். அதுக்கு வேற இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மாயையை வைத்து கொண்டு சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம். அதனால் ஈஸ்வரன் நிமித்த உபாதான காரணம், மாயை பரிணாமி உபாதான காரணம். எப்படி குயவன் மண்ணை பானையாக்குறான். ஏன்னா மண் ஜடமானது, மண் தானாக பானை ஆகாது. குயவன் மண்ணை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி குழைச்சி வேறு சில சாதனங்கள்லாம் வைத்து கொண்டு மண்ணை பானையாக ஆக்குகின்றான். அப்போ அவன் நிமித்தமாக இருக்கின்றான், நிமித்த காரணமாக இருக்கிறான். அதுக்கான ரா மெட்டீரியலாக மண்ணானது இருக்குது. அது உபாதான காரணம். அந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பானைங்கிற தோற்றத்தை அவன் கொண்டு வருகிறான். அதனால் மண் பரிணாமி உபாதான காரணமாக இருக்கின்றது. பரிணாமம் அடைந்து ஒரு வடிவத்துக்கு அது தெரிகின்றது. இந்த ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருக்கின்றார், நிமித்த காரணமாக இருக்கிறார். நம்ம சொல்கிறது சாங்கிய மதத்தில் என்னென்னா மாயையே சிருஷ்டியாக ஆகின்றது. புருஷன் என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசாமல் வீட்டில் இருக்கிறார், சும்மா இருக்கார், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி. அவர் எதையும் செய்யறதில்ல. அவர் பாட்டுக்கு அவர் அனுபவிக்கிறதோட சரி. அவர் கர்த்தா கிடையாது, போக்தா மட்டும்தான். அவர் செய்யறது இல்லை, அவர் போக்தா மட்டும்தான். புருஷன் ஆத்மா சாட்சி மாத்திரமாக இருக்குது. இந்த சிருஷ்டி பிரகிருதியானது தானே சிருஷ்டியாக ஆகின்றதுங்கிறது அவர்களுடைய கருத்து. அதனால் அதற்கு வேற ஒன்று இருக்குங்கிறது இல்லை. அதனால் சாங்கியமா மதம் தனில் முக்குணங்கள் உற்ற தகவு பிரகிருதிக்கு முக்குணம் தாமுமே சமமுடன் அடங்கு காலை. இந்த அது வெளிப்பட்ட நிலையில் பிரகிருத்தின்னு பேர், ஒடுங்கி இருக்கிற நிலையில் மாயைன்னு பேர். இந்த மூன்றும் சமநிலையில் இருக்கிற பொழுது அவ்யாக்கிருத்தம், வெளிப்பட்ட நிலையில் வியாக்கிருத்தம். அவ்வளோதான். ஆனால் ஏற்று பிரதானமோடு, பிரதானம்ங்கிறதுக்கு பிரகிருத்தின்னு பேர், அதாவது வியாக்கிருத்தம்னு பேர். வெளிப்பட்டு இருக்க நிலை அதற்கு பிரகிருத்தின்னு பேர். இன்னொரு வார்த்தை சொன்னால் பிரதானம். பிரதானமோடு அவ்யாக்கிருத்தம் உலகு அதன் மூலம், அவ்யாக்கிருத்தம்ங்கிறது உலகு அதன் மூலம் என்று சொல்வர். இரு வகையினில் சர்வ சக்தியாய் சித்து அதாய் இயலு சர்வஜ பிரம்மம் தோற்று உலகின் மூலமாம். சமமுடன் அடங்கு காலை ஏற்று பிரதானமோடு அவ்யாக்கிருத்தம் உலகு அதன் மூலம் என்று சொல்வர். இந்த என்று சொல்வர் வரைக்கும் சாங்கிய மதத்தோட கருத்து. சாங்கிய மதத்தினர் பிரதானமோடு அவ்யாக்கிருத்தம் உலகு அதன் மூலம் என்று சொல்வர். புரியுதுல? சாங்கிய மதத்தனில் அவ்யாக்கிருத்தம், பிரதானமோடு அவ்யாக்கிருத்தம். பிரதானம்னா பிரகிருதி வெளிப்பட்ட நிலை, அப்புறம் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய அவ்யாக்கிருத்த நிலை. இந்த ரெண்டுமே உலகத்திற்கு மூலம் என்று சொல்வர். இதற்கு வேற இன்னொன்று கொண்டு வர்றது இல்லை. பிரகிருதி மாயை அதுவே வெளிப்பட்டு இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்கின்றது, அவ்வளவுதான். பிரதானமோடுங்கிறத பிரகிருத்தியோடு அவ்யாக்கிருத்தம் உலகு அதன் மூலம் என்று சொல்வர். இப்படி ரெண்டு வேதாந்தத்தில் வியாக்கிருத்தம் அவ்யாக்கிருத்தம் இந்த இரண்டுக்கும் வேறாக பிரம்மம் இருக்கிறதுங்கிறது வேதாந்த மதம். சாங்கிய மதம் அவ்யாக்கிருத்தம் வியாக்கிருத்தம் இதுதான் உலகத்திற்கு மூலம் என்று சொல்லுதல். இவ்வகையினில் இரு வகையினில் இப்படி இருக்கக்கூடிய இரண்டு விதமான சித்தாந்தத்தில், இரண்டு விதமான கருத்துக்கள், இரண்டு விதமான மதங்களில் எது சரி? அடுத்த கேள்வி. இப்படி ஒரு மதம் சொல்லுது, அப்படி ஒரு மதம் சொல்லுது, எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்கிறார். இரு வகையினில், இப்படி சாங்கியம் வேதாந்தம் இந்த இரண்டும் சொல்லுகின்ற தத்துவத்தில் சர்வ சக்தியாய், எல்லா சக்திகளையும் தன்னிடம் கொண்டதாய், சித்து அதாய், சைத்தன்யமாய், சேத்தனமாய், சேத்தனம்ங்கிற பிரம்மத்துக்கு சேத்தனத்தன்மைங்கிறது இருக்குது, சித்ததாய்
இயலு சர்வஜ பிரம்மம், அனைத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய பிரம்மமானது, சர்வஜனான பிரம்மமானது, சைத்தன்ய சொரூபமான பிரம்மமானது, சர்வ சக்திகளை தன்னிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மமானது தோற்று உலகின் மூலமாம். இந்த உலகம் தோன்றுவதற்கு மூலம். இதுதான் சரியானது. இந்த கருத்து தான் சரியானது. ஏன்? அறிவில்னா அறிவு இல்லாத பிரதானம் அது துகள் உலகின் மூலம் ஆகா. இந்த பிரகிருத்தியானது எப்படிப்பட்டது? அது ஜடமானது. பிரகிருதி அதே அவர்கள் சொல்கிறாங்க, பிரகிருதி ஜடமானதுன்னா பிரகிருத்தியை சேதனம்னு சொல்கிறது இல்லை, பிரகிருதி ஜடமானது. ஜடமானதுன்னா ஜடமான ஒன்றிலிருந்து எப்படி சிருஷ்டி வரும்? அதனால் அறிவியல் பிரதானம். அறிவு இல்லாத பிரம்மமானது சைத்தன்ய சொரூபமாக இருக்குது, அறிவு இருக்குது. ஆகவே அது உலகத்தை பண்ண முடியும். அறிவில்லாத ஒன்று சிருஷ்டி பண்ணுமானா? அறிவில்லாத ஒன்று சிருஷ்டி பண்ண முடியாது. சிருஷ்டி பண்ணணும்னாலே அதற்கு அறிவு வேணும், எப்படி செய்யணுங்கிறது தெரியணும், அல்ல செய்கிற முறை தெரியணும், என்ன செய்யணுங்கிறது தெரியணும், அதை எப்படி செய்யணுங்கிறது தெரியணும். பிரம்மத்துக்கு அந்த சேத்தனத்துவம் அறிவானது இருக்கின்றது. ஆனால் பிரதானமானது இந்த பிரகிருத்தியானது அறிவு இல்லாதது, அது ஜடமானது. ஆகவே அது துகள் உலகின் மூலம் ஆகா. இந்த ஆகா சொல்லும்னு இருக்குது, அந்த இச்சு வேண்டியதில்லை, இச்சு போட்டால் குழப்பம் வரும். அல்ல, அறிவில் பிரதானம் அது துகள் உலகின் மூலம் ஆகா. அதோட வாக்கியம் முடிஞ்சு போச்சு. ஆகானா ஆகாது. இந்த உலகின் துகள்னா துகள்களாக தூசிகளாக இருக்கின்ற பல பகுதிகளோடு இருக்கின்ற இந்த உலகத்திற்கு மூலமாக அறிவியல் பிரதானம் அது ஆகா, ஆகாது. மூலமானது பிரதானமானது பிரகிருத்தியானது உலகத்திற்கு மூலமாக ஆகாது, இருக்க முடியாது. ஹேத்து என்ன? காரணம் என்ன? அது அறிவியல். அது அறிவு இல்லாததினால், அது ஜடமாக இருப்பதினால் அது உலகத்திற்கு காரணமாக இல்லை. ஏன்னா இதனால் இது ஒரு யுக்தி. இப்போ நமக்கு உலகம் எப்படி இருக்குது? ஜடமானதாக இருக்கா, சேத்தனமானதா? ஜடம் மட்டுமா இருக்கா, இல்லை ஜடமும் சேத்தனமும் கலந்து இருக்கான்னா? ஜடமும் சேத்தனமும் கலந்து தானே இருக்குது. சேத்தனம்ங்கிறது உலகத்தில் எல்லாவற்றிலும் இருக்குது. சிலதில் வெளிப்பட்டு இருக்குது, வெளிப்படாமல் இருக்குது. ஆனால் நாம நம்ம உடம்பை வைத்து பார்க்கிற பொழுது உடம்பு ஜடமாக இருக்குது, ஆனால் உடம்புக்கு வேறான ஒரு அறிவானது இருக்கின்றது. உடம்புக்கு அறிவு, உடம்புக்கே ஒரு அறிவு இருக்குது, அது வேறு. உடம்புக்கே ஒரு அறிவு இருக்குது, உடம்பை அறிகின்ற ஒரு அறிவு இருக்குது. வெறுமனே இங்கே இந்த உலகம் வெறும் ஜடப்பொருள்களால் ஆனதுன்னு சொல்ல முடியாது. ஜடப்பொருள்களால் ஆனதுன்னு சொல்கிற ஆள் யார்? ஜடமா சேதனமான? உலகம் ஒன்லி ஜடப்பொருள் மட்டும்தான் இருக்குது, மேட்டர் மட்டும்தான் இருக்குன்னா. மேட்டர் எனர்ஜி ரெண்டு தான் சொல்கிறான். மேட்ரு எனர்ஜினாக்கா மேட்ரு எனர்ஜி தான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற ஆள் அவன் ஜடமா மேட்ரா எனர்ஜியா என்னன்னாக்கா அவனுக்கு அவர் அறிவு இருக்குல்ல. அப்போ அறிவுங்கிறது இருக்குன்னா இந்த அறிவு எங்கேருந்து வரணும்? ஒன்று காரியத்தில் இருக்குன்னா அது காரணத்தில் இருக்கணும். காரணத்தில் இல்லாத ஒன்று காரியத்தில் வராது. மாங்காய் புளிக்குதுனாக்கா அதோட மூலம் விதையிலேயே அது இருக்குது அப்படிங்கிறது தானே. இப்போ காரணத்தில் இருக்கணும். இந்த படைக்கப்பட்ட உலகம் ஜடம் சேத்தனம் ரெண்டுமா இருக்கிறதுனால படைப்புக்கு மூலமான பொருள் எதுவோ அதுவும் ஜடமும் சேத்தனமுமாக இருக்கணும். அதில் சேத்தன அம்சத்தை பிரம்மம்னும் ஜட அம்சத்தை மாயைனும் நம்ம சொல்லுகின்றோம். அல்லது சத் மட்டும் வெளிப்பட்டு இருந்தால் அது ஜடமாகவும், சத்து சித்து ரெண்டும் வெளிப்படுற பொழுது சேத்தனமாகவும் இருக்கின்றதுங்கிறது தான். அதனால் இதை சாங்கிய மதம் அப்படி இல்லை. பிரதானம் ஜடம், அதுவே உலகத்திற்கு காரணம்னு சொல்லுது. அது அனுபவத்திற்கும் விரோதமானது, யுக்திக்கும் விரோதமானது, சாஸ்திரத்துக்கும் விரோதமானது. அதனால் அது சரியானது அல்ல. அதனால் இவ்வேதுவால், அதனால் மூலம் ஆகாது. வாக்கியம் முடிஞ்சிருச்சு. சொல்லும் இவ்வேதுவால், சொன்ன இந்த ஹேத்துவினால், இந்த நியாயத்தினால், ஜக மூலம் ஆன நான், உலகத்திற்கு மூலம் ஆன நான், உலகத்திற்கு மூல காரணமாகிய சைத்தன்ய சுரூபமான நான், ஆத்மாவாகிய நான், பிரம்மமாகிய நான், துரிசியில் அவ்யாக்கிருத்தனே, எவ்விதமான தோஷம் குற்றம், துரிசுங்கிறது மாசு அழுக்கு குற்றம், இது எதுவும் இல்லாத அவ்யாக்கிருத்தனே நான். அவ்யாக்கிருத்தன்னா எல்லாத்துக்கும் மூலங்கிறதுனால ஒரு வெளிப்படாத தன்மை, நாமரூபம் இல்லாதவனாக இருக்கின்றேன். இந்த நாமரூபங்களெல்லாம் என்னிடமிருந்து வந்திருக்கின்றன, என்னிடம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. வாஸ்தவமாக நான் நாமரூபம் இல்லாதவன். அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அவ்யாக்கிருத்தம்னு பேர். அதிசூக்ஷ்மமான மூல காரணம்.
அதாவது மாயைக்கும் அவ்யாக்கிருதம்னு சொல்லப்பட்டது. மாயையே அவ்யாக்கிருதம்னா மாயைக்கு மூலமாக இருக்கிற பிரம்மம் அதுவும் அவ்யாக்கிருதம். அடுத்த நாமம் அக்ஷரன். க்ஷரம் என்றால் அழிவது, அக்ஷரம் என்றால் அழிவில்லாதது. அழிவில்லாதவன் யாரோ அவனுக்கு அக்ஷரன்னு பேர். நாசமுரல் சரம் அற்றது அக்ஷரம் நூறாண்டு. பிரளயம் ஞானம் அவையின் நாசம். நண்ணுகின்ற மூவுடற்கு அதீத சித்தான நாம். நந்தலிலதால் அக்ஷரம். காசின் மறு யுக்தி சரம் எனல் வேதம் அதனினால். களறு பொருள் அக்ஷரந்தான். கருது மீமாங்கிசன் சங்கை முன்னுள்ள பொருள். காணலாம் பொறியின் அதனால். ஆசின் மறை விதி நிடேதத்தையும் கிரியையுற்று. அதையுமே அறையும் எண்ணில். ஆரணம் பொறியினால் பிரம்மம் அறியப்படா. அறியப்படாத பிரிக்கணு. ஆரணம் பொறியினால் பிரம்மம் அறியப்படாதது. விதி நிடேதம் என்ன. பேசும் அவையால் உராது இமிசையை செய்யவனாது. என்று தான் பேசல் போல. பிரம்மமே நாம் என்ன அரியனக் கூறலால். பிரிவில் நாம் அக்ஷரந்தான். நாசமுரல் சரம் அற்றது அக்ஷரம் நூறாண்டு. பிரளயம் ஞானம் அவையின் நாசம். நண்ணுகின்ற மூவுடற்கு அதீத சித்தான நாம். நந்தல் இலதால் அக்ஷரம். காசின் மறு யுக்தி சரம் எனல் வேத மதனினால். களறு பொருள் அக்ஷரந்தான். கருது மீமாங்கிசன் சங்கை முன்னுள்ள பொருள். காணலாம் பொறியின் அதனால். ஆசின் மறை விதி நிடேதத்தையும் கிரியையுற்று. அதையுமே அறையும் எண்ணில். ஆரணம் பொறியினால் பிரம்மம் அறியப்படாதது. விதி நிடேதம் என்ன. பேசும் அவையால் உராது இமிசையை செய்யவனாது. என்றுதான் பேசல் போல. பிரம்மமே நாம் என்ன அரியனக் கூறலால். பிரிவில் நாம் அக்ஷரந்தான். முதல் அக்ஷரம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நாசமுரல் சரம். சரம்னா எது அழியக்கூடியதோ அதுக்கு சரம். சரம்னு இருக்குது, க்ஷரம்னு புரிஞ்சு கொள்ளணும். அதனால் நாசமுரல் க்ஷரம். அந்த இக்கு இல்லாமல் சரம்னு தமிழில் இருக்குது. சரம் க்ஷரம். நாசமுரல் க்ஷரம் என்றால் அழியக்கூடியது. எது நாசம் உடையதோ, நாசம் உறுதல் என்பதற்கு க்ஷரம்னு பேர். அற்றது அக்ஷரம். நாசம் இல்லாதது அக்ஷரம் ஆகும். அழிவில்லாததுன்னா நாசம் இல்லை. நாசம் இருக்கிறதுக்கு நாசமாகிறதுன்னு பேர். நாசம் இல்லாததுக்கு நாசம் ஆகாததுன்னு பேர். அவ்வளோதான். அதை வச்சு காரண பேர் தான். அதை வச்சு பேர் இருக்குது. அக்ஷரம்னு அழிவில்லாதது எதுவோ அதற்கு அக்ஷரம் என்று பெயர். நூறாண்டு.
நூறாண்டு இதுக்கு நூறாண்டு பிரளயம் ஞானம் 3 சொல்லியிருக்கார். நூறாண்டு பிரளயம் ஞானம் அவையின் நாசம் நணுகின்ற உடற்கு. இந்த 3 உடலில் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் 3 உடல்கள். அல்ல ஸ்தூல சரீரம் 100 ஆண்டு, 100 வருஷத்தில் போகிறது அதிகபட்சம். 100 வருடத்தில் போகிறது ஸ்தூல சரீரம். பிரளயத்தில் போகிறது சூக்ஷ்ம சரீரம். பிரளயத்தில் சூக்ஷ்ம சரீரம் போனாலும் திரும்பி வரும். ஆனால் அது வரைக்கும் தொடர்ச்சியாக போய் வேறு ஸ்தூல சரீரத்தை மாற்றி எடுத்துக்கொண்டு இருக்கும். பிரளய காலத்தில் உடனடியாக ஸ்தூல சரீரத்தை எடுக்காமல் அது காரண சரீரத்தில் லயமாகி இருக்கின்றது. அதனால் அது அதனுடைய ஒரு அழிவுங்கிற மாதிரி பிரளயத்தில் அது ஒடுங்கி இருக்கின்றது. அது ஸ்தூல அது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய நாசம். ஞானம் எது? காரண சரீரம் அஜ்ஞானம், அதனுடைய அழிவு ஞானத்தினால் ஏற்படக்கூடியது. அதனால் காரண சரீரமும் அழியக்கூடிய, ஸ்தூல சரீரம் 100 வருடத்தில் அழியக்கூடியது. சூக்ஷ்ம சரீரம் பிரளய காலத்தில் ஒரு நீண்ட காலத்துக்கு அழிந்தது போல இருக்கக்கூடியது. ஞானம் வராமல் அது அழியாது. ஏன்னா காரணம் அழியாமல் காரியமானது அழியாது. காரணம் அவித்யாதான். அவித்யா நாசமாகாத வரைக்கும் அதனுடைய காரியமான சூக்ஷ்ம சரீரமானது அழிவது இல்லை. ஆனால் நீண்ட காலத்துக்கு அது ஒடுங்கி இருக்கிறது, அழிவுக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிரளயத்தில் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய நாசம். ஞானத்தினால அஜ்ஞானம் அவித்யா காரண சரீரத்தினுடைய நாசமானது இருக்கின்றது. அதனால் நாசம் நணுகின்ற உடற்கு. இவ்வாறு நாசத்தை அடைகின்ற 3 உடல்களுக்கு அதீத்தங்கிறது அதீதமாக இருக்கிறதுனா அதற்கு மேலாக, அதற்கு வேறாக இருக்கின்ற சித்தான நாம், சைத்தன்யமான நாம், சைத்தன்ய ஸ்வரூபமான நாம். நந்தல் இலதால் அக்ஷரம். நந்தல்னா அழிவு, நந்துதல்னாக்கா அழிந்து போதல், குறைந்து போதல். நந்தா விளக்குன்னெல்லாம் சொல்கிறோம்ல, நந்தா விளக்குனா குறையாத விளக்கு, அகண்ட தீபம். நந்தல் இலதால் இந்த மூன்று உடல்கள் அழிகின்ற பொழுதும் அழியாமல் இருக்கின்றதால். அதனால் இந்த 3 உடல்களும் அழிகின்ற பொழுது பிரளய காலத்தில் இது 3 எதுவுமே இல்லை, ஆனால் சைத்தன்யமானது இருக்கின்றது. 3 உடல்கள் அழிகின்ற பொழுதும் அழியாமல் இருப்பதனால் அக்ஷரம். இது நாம் அக்ஷரம். அதீத சித்தான மூவுடற்கு அதீத சித்தான நாம் அக்ஷரம். நாம் அழிவில்லாமல், இவைகள் அழிகின்ற பொழுதும் ஆத்மாவாகிய நாம், பிரம்மமாகிய நாம் அழிவில்லாமல் இருப்பதால் நாம் அக்ஷரம், நாம் அழிவற்ற பொருள். இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு காரணம் க்ஷரம் அக்ஷரம்ங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறார். அதை நம்ம மாலை வகுப்பில் பார்ப்போம், தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.